எப்பவுமே ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அதில நம்ம பாதிக்கப்பட்டவங்களுடைய பக்கம் நின்னு பேசுவது தான் அறம். அதே மாதிரி இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது சாண்ட்ரா. அவங்க பக்கம் நின்னு, அவங்க தரப்பு நியாயத்த நம்ம பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தில இருக்கோம். அட் த சேம் டைம் சாண்ட்ராவால 2 நபர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. குறிப்பாக பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் ரெட் கார்டை வாங்கிக் கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வருவது இதுவே முதல் முறை. ஜோடியாக 2 பேரு ஒரே நேரத்தில ரெட் கார்டு குடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டது இதுவே முதல் முறைன்னு கூட சொல்லலாம். அவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்குனதுக்கப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? சாண்ட்ராவுடைய கால்ல சாஷ்டாங்கமா விழுந்து கமருதீன் கதறி அழுத காட்சிகள் அரங்கத்தில இருந்து பார்த்தவங்க உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த கமருதீன் அப்படி ஒரு விஷயத்த பண்றப்ப ஏன் அத பத்தி யோசிக்கல? எங்க போச்சு அவனுடைய மூளை? ஏன் சிந்திக்கல? இது வெளியில எந்த அளவுக்கு தப்பா போகும்? குறிப்பாக ஒரு 2 பெண் குழந்தைகளுக்கு தாயா இருக்கக்கூடிய ஒரு பெண்ண, அந்த காமத்த வச்சு தானே நீ 2 பிள்ளைய பெத்த. ரொமான்ஸ் பண்ணி தானே ஒரு பிள்ளை நீ 2 பிள்ளைய பெத்த. அப்படின்ற வார்த்தைய அவன் பிரயோகம் பண்ணும்போது, எந்த அளவுக்கு அந்த தாயுடைய மனநிலை வேதனைப்பட்டிருக்கும். எந்த அளவுக்கு கேவலமாக அவன் பேசியிருந்தான். இத நம்ம வன்மையாக கண்டிச்சிருந்தோம். ஒட்டுமொத்தமாக விஜே பார்வதிக்கு எதிராக கமருதீனுடைய வாழ்க்கை காலியானதற்கு காரணமே விஜே பார்வதி தான். அவ தான் உன்ன ட்ரிகர் பண்ணி விடுறா அப்படின்னு ஒரு அபாண்ட குற்றச்சாட்ட ரெட் கார்ட வாங்கிக்கிட்டு வெளியில வரும்போது கானா வினோத் வந்து வைக்கிறான். அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே விஜே பார்வதிய சுட்டிக்காட்டி, "கமருதீன் நீ ரெட் கார்டு வாங்கிட்டு போறதுக்கு காரணம் அவ தான்டா. அவ மட்டும் தான் போயிருக்க வேண்டியது. உன்னையும் வந்து சேர்த்து கூட்டிட்டு போயிட்டா." அப்படின்னு நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, "சனி போனா தனி போகாதுன்னு" சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கமருதீன் என்கிற பொறுக்கி விஜே பார்வதிய கையோட கூட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா சாண்ட்ரா விஷயத்துல இவன் விஜே பார்வதி ட்ரிகர் பண்ணி விட்டு ஒண்ணும் சாண்ட்ராக்கு எதிரா இவன் திரும்பல. இவன் சாண்ட்ராவுக்கு எதிராகவே கரம் வச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். எப்ப சாண்ட்ராவோட விஜே பார்வதி ஒண்ணா சேர்ந்துட்டு, கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடந்த பிரச்சனையில, சாண்ட்ரா கூட சேர்ந்து கமருதீன பத்தி சாண்ட்ரா கிட்ட பல பெர்சனலான விஷயங்கள விஜே பார்வதி ஷேர் பண்ண ஆரம்பிச்சாலோ, அப்பவே இந்த பொறுக்கி கமருதீன் சாண்ட்ராவ ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்தான். அது மட்டும் இல்லாம திவ்யா கூட உட்காந்து சாண்ட்ராவ பத்தி கேஸ் லைட்டிங்கும் இவன் பண்ணி விட்டுருந்திருப்பான். எல்லார்கிட்டயுமே போய் பத்தி சாண்ட்ராவ பத்தி புரணி பேச ஆரம்பிச்சிருப்பான். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால, சாண்ட்ராவ பத்தி ரொம்ப கேவலமாக சாண்ட்ரா கிட்டயே பேச ஆரம்பிச்சிருப்பான். குறிப்பாக பிரஜன வச்சு பேசுறது, சாண்ட்ராவுடைய குழந்தைகள வச்சு பேசுறது அப்படின்னு அவன் எல்லை மீறி நடந்துக்க ஆரம்பிச்சான். அவனுடைய வன்மமும், அவனுடைய கேவலமான மனநிலையும் தான் பார்வதியும் சேர்த்து இந்த ட்ராப்ல சிக்க வச்சு, பிக் பாஸ் வீட்ட விட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வருவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது. நம்ம இந்த இடத்துல திரும்ப திரும்ப சொல்றோம். விஜே பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேரும் சாண்ட்ராவ காரிலிருந்து கேமுக்காக கீழ தள்ளி விட்டிருந்திருந்தாங்கன்னா, இவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்கி கொண்டு வெளியே வரக்கூடிய நபர்கள் இல்ல. ஆனா, இது ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சாண்ட்ராவ ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட விஜே பார்வதியும், கமருதீனும் நடந்து கொண்டதுனால தான், அவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அத உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக விஜே பார்வதி, "சாண்ட்ரா நான் பண்ணது தப்பு" அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றா. ஒரு படி மேல போயி ஒரு நேஷனல் மீடியால எந்த பெண்ண, எந்த ஒரு தாய கொச்சப்படுத்தி பேசினோமோ, 2 குழந்தைகளுடைய அம்மாவ அ அந்த 2 குழந்தைகளையும் நீ காமத்தால தான பெத்த, ரொமான்ஸ் பண்ணி தான பெத்த அப்படின்னு பேசின ஒருத்தன், அதே பெண்ணுடைய கால்ல விழுந்து எந்திரிக்கிறான் பாரு, அதுதான்டா கர்மா. இந்த இடத்துல அவன் கால்ல விழுந்துட்டான் சாண்ட்ரா. விஜே பார்வதியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா சாண்ட்ரா. 2 பேரும் பண்ணது தப்பு அப்படின்றத சொல்றாங்க. ஆனா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில வந்தாங்கன்னா, விஜே பார்வதிக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. கமருதீனுக்கும் ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. இவங்க 2 பேருடைய வாழ்க்கை இப்ப நிர்கதியாயிடுச்சே, கேள்விக்குறியாயிடுச்சே. இந்த 2 பேருக்கும் ஒரு ப்ராப்பரான செண்ட் ஆஃப் இல்ல. அவங்க 2 பேருக்கும் ஏவி இல்ல. அவங்கள கொண்டு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் மேடையில நிறுத்தி அவங்கள கௌரவிச்சு அனுப்ப போறதில்ல. பிக் பாஸ் வாய்ஸ குடுத்து, நீங்க 2 பேரும் தலை நிமிர்ந்து செல்லுங்கள்னு சொல்லப் போறதில்ல. ஆக மொத்தத்தில அவங்க கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு, தல குனிஞ்சு தான் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில வரப்போறாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே காலம் கடந்து உணர்றது அப்படிங்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதெல்லாம் விஜே பார்வதி மற்றும் கமருதீன் செய்யறதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகா சிந்திச்சிருக்கணும். பார்வதி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்வா. ஆனா அவ கூட இந்த இடத்துல பெர்சனலா ட்ரிகர் ஆயி இந்த ஒரு விஷயத்துல கோட்ட விட்டுட்டு நிக்கிறா அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஆனாலும் சாண்ட்ரா நினைத்திருந்தால் இந்த ரெட் கார்டு
எவிக்ஷனை தடுத்திருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுது. ஏன்னா விஜேஎஸ் ரெட் கார்டை தூக்கி காட்டும்போது மக்கள் எல்லாமே கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. சாண்ட்ரா கண்ணை மூடிட்டு கதறி அழுகுறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க 2 பேருக்கும் ஒரு லைஃப் இருக்கு. சார், அவங்க பண்ண தவறு உணர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த தவற அவங்க பண்ண மாட்டாங்க. எனக்காக தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க சார். இதில பாதிக்கப்பட்டதுன்னா, நான் அவங்கள மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். பார்வதி என்ன மாரி ஒரு பொண்ணு தான். நாளைக்கு அவளுடைய பெர்சனல் லைஃப்ன்றது இதில மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். வெளியில யாரும் அவள சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா, இந்த 85 நாள் அவங்க எஃபோர்ட் போட்டு சம்பளம் கிடைக்குமான்னே தெரியாது. அவங்களுக்கு இன்டர்வியூ குடுக்க முடியாது. ரெட் கார்டுன்றப்ப அவங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். விஜய் டிவி சார்ந்த எந்த ஒரு ஷோலயுமே அவங்க வர முடியாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் போனாலும், "நீ ரெட் கார்டு வாங்கிட்டு வந்த பொண்ணு தானே? டேய், நீ ரெட் கார்டு வாங்கினவன் தானே?" அப்படின்னு கமருதீனுக்கு சினிமா வாய்ப்புகள், பார்வதிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எதுவுமே கிடைக்காம, அவங்க லைஃப் மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியாயி போயிடுச்சு. சாண்ட்ரா நினைத்திருந்தால் விஜய் சேதுபதி அவர்கள கன்வின்ஸ் பண்ணி, "இல்ல சார், நான் அவங்கள மன்னிச்சுட்டேன். தயவு செஞ்சு அவங்கள நீங்க தண்டிச்சிராதீங்க. அவங்க இந்த ஷோல தொடர்ந்து இருக்கட்டும். ப்ளீஸ் சார்" அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி ஒருவேளை கேட்டிருந்தால், விஜய் சேதுபதி அவர்கள் செவி சாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குமா? கேள்விக்குறி தான். ஏன்னா, நைட்டு 11:30 மணிக்கு தன்னுடைய நண்பரான பிரஜன் கால் பண்ணி, "மச்சான், உன்ன நம்பி தானே நாங்க 2 பேரும் வந்தோம். நான் உன்ன நம்பி தானே என் பொண்டாட்டிய அங்க விட்டுட்டு வந்தேன். இந்த அளவுக்கு அந்த என் பொண்டாட்டிய வந்து கார்லேருந்து கீழ தள்ளி விடுறாங்கன்னா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா மச்சான்? இது எந்த விதத்தில நியாயம்?" அப்படின்னு பிரஜன் சொல்லி புலம்பியதாக தெரிகிறது. பிரஜன் வெளியில ஒரு பேட்டியில என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? "நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறப்ப கமருதீன் இருக்கக்கூடாது. இருந்தான்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலே விடுத்திருப்பாரு. அது மிரட்டினது மட்டும் இல்லாம, தன்னுடைய நண்பரான விஜய் சேதுபதி கிட்ட பிரஜன் ஃபோன் பண்ணி அழுது புலம்பி, என் பொண்டாட்டிய உன்ன நம்பி விட்டுட்டு வந்தா இப்படி தான் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கப்புறம், விஜய் சேதுபதி அவர்கள் அதில பெர்சனலா ட்ரிகர் ஆயி, "அப்படியாடா! என் நண்பனோட பொண்டாட்டியவே நீங்க கீழ தள்ளி விடுறீங்களா? இந்த அளவுக்கு என் நண்பனுடைய பொண்டாட்டிய நீ கேவலமா பேசுறியா? நீங்க எப்படி இந்த ஷோல இருக்கீங்க நான் பார்க்குறேன்டா" அப்படின்னு சொல்லி பெர்சனலா அத எடுத்துக்கிட்டு தான் 2 பேருக்குமே ரெட் கார்ட குடுத்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு கமருதீன் தான் லிஸ்ட்லயே இருந்திருக்கான். பார்வதி நாட் ஈவன் இந்த லிஸ்ட்டு. 11:30 மணிக்கு மேல தான் ஒரு முடிவே எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கமருதீனோட சேர்ந்து பார்வதிய அனுப்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, அந்த முடிவ இது எனக்கு நல்லா தெரியும். பார்வதிய நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு, டிஆர்பிக்காக, கன்டென்ட்டுக்காக பயன்படுத்திட்டு, வெளியில தூக்கி எறிஞ்சிருவாய்ங்க அப்படின்னு. ஆனா, இந்த ரெட் கார்ட் எவிக்ஷன சாண்ட்ரா நினைத்திருந்தால், ஏன்னா பிரஜன் தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள மேனிபுலேட் பண்ணி இந்த ரெட் கார்டு குடுக்க வச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம். சாண்ட்ரா நினைச்சிருந்தா, "இல்ல சார், வேண்டாம். இங்கேயே நிறுத்திக்கலாம். அவங்க 2 பேரும் இன்னொரு 15 நாள் இருந்துட்டு போகட்டும். எனக்கு பிரச்சனை இல்ல. நான் அவங்கள மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். கமருதீன் என் கால்ல விழுந்துட்டான். பார்வதி கையெடுத்து கும்பிட்றா. அதனால அவங்களுக்கு ரெட் கார்டு அப்படின்ற விஷயம் வேண்டாம் சார். நீங்க ரோஸ்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது தண்டனை குடுங்க. இது ரொம்ப பெரிய தண்டனையா இருக்கு. இது வேண்டாம்" அப்படின்னு சாண்ட்ரா ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா, ஒரு ஆம்பள ஒரு நேஷனல் மீடியால அவன் பண்ணது தப்பு தான். அவன வந்து காரி துப்பணும், கழுவி ஊத்துனதுல மாற்று கருத்து இல்ல. அட் த எண்ட் ஆஃப் தி டே அவனுக்கும் வாழ்க்கை இருக்குல்ல. கால புடிச்சிட்டு படுத்து கிடக்கான் கமருதீன் லிட்டரலா. ஸோ, சாண்ட்ரா மனதிறங்கி வந்து மன்னிச்சிருந்தா, ஒருவேள அவங்க 2 பேருமே பார்வதி, கமருதீன் 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடருவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. மக்களாகிய நீங்க விஜே, பார்வதி மற்றும் கமருதீனுடைய ரெட் கார்ட் எவிக்ஷன பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.